அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.29 தான் பார்க்க போகிறோம். கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் கூடுதல் 28 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 276, அந்த 4 எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது வர்க்கங்களின் கூடுதல் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம 4 எண்களை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா 4 உறுப்பு தேவை. ஸோ அந்த 4 உறுப்பை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா a மைனஸ் 3d a மைனஸ் d a ப்ளஸ் d a ப்ளஸ் 3d அப்படின்னு நான் ஒரு 4 உறுப்பை எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை 4ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 28 கிடைக்கும். ஸோ கூட்டலாமா? a மைனஸ் 3d கூட்டல் a மைனஸ் d கூட்டல் a ப்ளஸ் d கூட்டல் a ப்ளஸ் 3d 4ஐயும் கூட்டினா நமக்கு 28 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதெல்லாம் நீக்கலாம்? மைனஸ் 3d ப்ளஸ் 3d மைனஸ் d ப்ளஸ் d, மீதி என்ன இருக்குது? 4a இருக்குது. அப்போ 4a ஈக்குவல் டு 28, a ஈக்குவல் டு 28/4, 7னா 28. அப்போ a உடைய மதிப்பு என்னது? 7. ஓகேவா? அப்போ முதல் உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்களின் கூடுதல் வந்து என்னது? 276. அப்போ a மைனஸ் 3d இதனுடைய வர்க்கம், இதை கூட்டிக்கிறோம். a மைனஸ் d உடைய வர்க்கம் கூட்டிக்கிறோம். a ப்ளஸ் d வர்க்கம் a ப்ளஸ் 3d. இப்போ இது எல்லாத்தையும் இந்த வர்க்கங்களுடைய கூடுதல் நமக்கு என்ன கிடைக்கும்? 276. ஸோ இப்போ இதில் ஒரு 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் a மைனஸ் பிக்கான ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதுதான் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. அதுவே வந்து a மைனஸ் b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ அதே மாதிரி இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். a மைனஸ் 3d ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏவை ஸ்கொயர் பண்ணுறோம், அப்புறம் 3d ஸ்கொயர் பண்ணுறோம், அடுத்து 2ஆல் பெருக்கிக்கிறோம். 2 இன்ட்டு 3d இன்ட்டு a. அடுத்து அதே மாதிரி ஒவ்வொன்றா பிரதியிடுறோம். a ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் மைனஸ் 2ad. இப்போ இதை பாருங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் 3d ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 3d இன்ட்டு a கூட்டல் a ப்ளஸ் d ஹோல் ஸ்கொயரை பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் 2ad. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கிது? 276. இதில் எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? மைனஸ் 2 இன்ட்டு 3da. ஓகேங்களா? மைனஸ் 2ad ப்ளஸ் 2ad கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ மீதி என்ன இருக்குது? 1a 2a ஸ்கொயர் 3 4a ஸ்கொயர் இருக்குது. 4a ஸ்கொயர் கூட்டல் 3 6. இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9d ஸ்கொயர். இங்கே 9d ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1d ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1d ஸ்கொயர் இருக்குது. மொத்தமாக கூட்டினா என்ன வருது? 20d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு இது எல்லாமே 4ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 4 நான் காமனாக எடுத்தால் 4 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 5d ஸ்கொயர் ஈக்குவல் டு 276. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 5d ஸ்கொயர் 4 இந்த பக்கம் வந்தால் வகுத்தெல்லாம் மாறும். அப்போ அடித்தா என்ன வரும்? 5 6 24, மீதி 3 இருக்குது. 9 36.
ஓகேங்களா? ஏவுடைய மதிப்பு ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். என்னது 7. அப்போ 7 ஸ்கொயர் பண்ணால் 49 கூட்டல் 5d ஸ்கொயர் ஈக்குவல் டு 69. ஓகேங்களா? ஸோ இப்போ 5d ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த கூட்டல் 49 ஆப்போசிட் சைடு போனால் -49. அப்போ கழிச்சா என்ன வரும் 20. d ஸ்கொயர் ஈக்குவல் டு 20ல் 5ஆல் வகுத்தா 1 5 5 4 5 20. d ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. d ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டோம் ஏற்கனவே. ஏ வந்து என்னது 7. d வந்து என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இதை எடுத்துகிட்டு போய் அந்த உறுப்பில் நம்ம இனிமேல் பிரதியிட போகிறோம். ஓகேங்களா? பிரதியிடலாமா? ஏ வந்து 7 -3. டி வந்து நான் என்னவா எடுத்துக்க போகிறேன், இப்போ ப்ளஸ்ஸாக எடுத்துக்க போகிறேன். ப்ளஸ்ஸாக எடுத்தால் 2, 7 - 2, 7 கூட்டல் 2, 7 கூட்டல் 3, டி வந்து 2. ஓகேங்களா? ஸோ இப்போ 3 2 பெருக்குனா 6. 7ல் 6 போயிடுச்சுன்னா 1. 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. 7ஓட 2 கூட்டினா 9. 3 2 பெருக்குனா 6. 6 6 12 1 13. ஸோ இதுதான் முதல் 4 உறுப்புகள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுவே வந்து ஏ 7 டி வந்து -2 இருக்குது அப்படின்னா இப்போ இதுக்கான அடுத்த 4 உறுப்புகள் என்ன வரும், அப்படியே பிரதியிட்டுக்கலாம். ஏ என்னது 7 -3 -2, 7 மைனஸ் மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +2, 7 -2, 7 கூட்டல் 3 இன்ட்டு -2. 3 2 பெருக்குனா 6 -6. ஓகேங்களா? 2 6 -6 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன வரும் 13. 7ஓட 2 கூட்டினா 9. 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. 2 6 -6. 7ல் -6 போயிடுச்சுன்னா 1. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த முதல் 4 உறுப்புகள் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன வரும் 13 9 5 1. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல்.